என்ன கவிஞரே இது, எட்டடுக்கு மாளிகை படத்திலேயே இல்லையே என்று கவிஞர் கண்ணதாசன் வரிகள் புரியாமல் தவித்த இயக்குனர். என்னன்னு பார்க்கலாம் வாங்க, பதிவிற்குள் போகலாம். கிளாசிக் சினிமா உலகில் பல ஹிட் பாடல்களை கொடுத்து கவியரசர் என்று பெயரெடுத்த கவிஞர் கண்ணதாசன் பாத காணிக்கை படத்திற்காக எழுதிய ஒரு பாட்டு அந்த படத்தின் இயக்குனருக்கு புரியாமலே இருந்ததும் அதற்கு கவிஞர் கண்ணதாசன் விளக்கம் கொடுத்ததும் இதுவரை யாரும் அறியாத ஒரு தகவல். அதாவது 1962ஆம் ஆண்டு இயக்குனர் கே. சங்கர் இயக்கத்தில் வெளியான படம் பாத காணிக்கை. இந்த திரைப்படத்தில் ஜெமினி கணேசன், சாவித்ரி, சந்திரபாபு, கமல்ஹாசன், அசோகன் உள்ளிட்ட பலர் நடித்திருந்த இந்த படத்திற்கு இசையமைப்பாளர்கள் MS விஸ்வநாதன் மற்றும் TK ராமமூர்த்தி ஆகியோர் இணைந்து இசையமைத்திருந்தனர். இந்த படத்திற்கு அனைத்து பாடல்களையுமே கவிஞர் கண்ணதாசன் அவர்கள் எழுதியிருந்தார். பாத காணிக்கை திரைப்படம் வெளியாகி ரசிகர்கள் மத்தியில் மிகப்பெரிய வரவேற்பை பெற்ற நிலையில் பாடல்கள் அனைத்தும் கொண்டாடும் வகையில் அமைந்திருந்தது. அதிலும் குறிப்பாக எட்டடுக்கு மாளிகையில் ஏற்றி வைத்த என் தலைவன் விட்டு விட்டு சென்றானடி, இன்று வேறுபட்டு நின்றானடி, இன்று வேறுபட்டு நின்றானடி, தேரோடும் வாழ்விலென்று ஓடோடி வந்த என்னை போராட வைத்தானடி, கண்ணில் நீரோடு விட்டானடி, கண்ணில் நீரோடு விட்டானடி, கையளவு உள்ளம் வைத்து கடல் போல் ஆசை வைத்து, கையளவு உள்ளம் வைத்து கடல் போல் ஆசை வைத்து விளையாட சொன்னானடி, என்னை விளையாட சொன்னானடி, அவனே விளையாடி விட்டானடி, எட்டடுக்கு மாளிகையில் ஏற்றி வைத்த என் தலைவன் விட்டு விட்டு சென்றானடி, இன்று வேறுபட்டு நின்றானடி என்ற இந்த பாடல் ரசிகர்கள் மிகவும் அதிகமாகவே கொண்டாடிய பாடலாக இருந்தது. அதேபோல் துக்க வீடுகளில் இந்த பாடல் ஒலிக்காமல் இருக்காது என்றே சொல்லலாம். அந்த அளவிற்கு சோகத்தின் உச்சத்தில் இருந்து எழுதப்பட்ட இந்த பாடலின் வரிகளின் அர்த்தங்களை புரியாமல் இயக்குனர் கே. சங்கர் அவர்கள் குழம்பியிருக்கிறார். பாத காணிக்கை திரைப்படத்தின் பாடல் தொடர்பான கம்போசிங்கில் உட்காரும் போது ஜெமினி கணேசன் சாவித்திரியை காதலிக்கும் நிலையில் அவரது வீட்டில் கட்டாயப்படுத்தி விஜயகுமாரியை திருமணம் செய்து வைத்து விடுகிறார்கள். அந்த சூழ்நிலையில் சாவித்திரி பாடுவது போன்ற ஒரு பாடல் என்று சொன்னவுடன் கவியரசர் கண்ணதாசன் எழுதுங்கள் என்று சொல்லிவிட்டு எட்டடுக்கு மாளிகையில் ஏற்றி வைத்த என் தலைவன் என்று வரிகளை கொடுக்கிறார். இதற்கிடையில் ஏதோ சந்தேகம் கேட்க எழுந்த இயக்குனர் கே. சங்கர் பிறகு ஒன்றுமில்லை என்று சொல்லிவிடுகிறார். அதன் பிறகு பாடல் பதிவு நடைபெற்று படமும் வெளியாகி ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்ற நிலையில் பின்னணி பாடகி பி. சுசிலாவின் குரலில் வெளியான எட்டடுக்கு மாளிகையில் என்ற பாடல் பலரின் மனதை கவர்ந்தது. அதன் பிறகு சில நாட்கள் கழித்து படத்தின் வெள்ளி விழா கொண்டாட்டம் நடைபெறுகிறது. இதில் உணவு நேரத்தில் கவிஞர் கண்ணதாசனை சந்திக்கிறார் இயக்குனர் கே. சங்கர். அப்போது பாத காணிக்கை படத்தில் ஜெமினி கணேசன் பணக்காரர் தான், ஆனால் அவரிடம் எட்டடுக்கு மாளிகை இல்லையே, இந்த பாடலில் எட்டடுக்கு மாளிகை என்று ஏன் எழுதியிருக்கிறீர்கள் என்று கேட்டிருக்கிறார். அதற்கு விளக்கம் அளித்த கவிஞர் கண்ணதாசன் அவர்கள், ஒவ்வொரு மனிதனுக்கும் அவனது கையால் 8 ஜான் அளவுதான் அவனுடைய உடல் இருக்கும், இதுதான் எட்டடுக்கு மாளிகை என்று கவிஞர் கண்ணதாசன் சொல்ல இயக்குனர் கே. சங்கர் திகைத்து மிரண்டு போயுள்ளார்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கவிஞர் கண்ணதாசன் அவர்கள் எழுதிய எட்டடுக்கு மாளிகையில் என்ற பாடலை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்ற உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல பதிவிடுங்க. மேலும் இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவல்களை பற்றி தெரிந்து கொள்ள நம்முடைய சேனலுக்கு உடனே ஒரு லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம், வாழ்க தமிழ்.